வெல்கம் டு கிச்சன் குயின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி 80s 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ஜவ்வு மிட்டாய். இந்த ஜவ்வு மிட்டாய் பார்த்தோன்னே யார் யாருக்கெல்லாம் பழைய நினைவுகள் திரும்ப வரப்போகுதுன்னு தெரில. இது எனக்கு நினைவு தெரிஞ்சு இந்த ஜவ்வு மிட்டாயில் ஒரு காசு 2 காசுலாம் வச்சு உள்ளே மடித்து அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்ட ஞாபகம் இருக்குது நான் பள்ளி பருவத்தில். அதெல்லாம் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நான்லாம் படிக்கிற காலத்தில் அந்த மாதிரிலாம் நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. மிஸ்ஸுக்கிட்டலாம் கூட அடி வாங்கியிருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்றதை வாங்க இப்போ பார்க்கலாம். 1 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். நல்லா இடித்து எடுத்திருக்கேன். வெல்லத்தை எடுத்து அதை ஒரு கிணத்துல போட்டுட்டு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு அதை வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நம்ம சூடு பண்ணிக்கலாம். இப்போது வெல்லம் நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பேனுக்கு மாற்றிக்கலாம். ஒரு சன்னி வச்சு நம்ம அதை ஜலிச்சுக்கலாம். ஜலிச்சுட்டு 1/2 ஸ்பூன் அளவு சுக்கு பொடி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த வெல்லம் பாகு தான் ரொம்ப முக்கியம். நம்ம கடலை மிட்டாய்க்கெலாம் டக்கு பதம் அந்த மாதிரி போட்டோன்னா பாகு சத்தம் கேட்கும். ஒரு தட்டில் தூக்கி போட்டோம்னா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இது இழுக்கிற மாதிரி இருக்கணும், ஜவ்வு பதம். அதனால் அதுக்கும் முன்னாடி ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பதம் வர வரைக்கும் நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சு காய்ச்சிக்கணும். பாகு எப்படி பார்க்குறதுன்றதுக்கும் ஒரு டெக்னிக் இருக்குது. நம்ம ஒரு தட்டில் தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம கொஞ்சமாக அந்த தண்ணியில் போட்டோம்னா அந்த பாகு உருண்டு வந்துருச்சுன்னா பாகு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ பாகு சரியாக வரல. இப்போ கொஞ்சம் பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போவும் இப்போ லைட்டாக சேருது. ஆனால் இது கரெக்டான பதம் கிடையாது. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். உங்களுக்கு இது இழுக்கிற மாதிரி பாகு வரணும். அப்போ தான் அந்த ஜவ்வு மிட்டாய் இழுத்து இழுத்து வர்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்க்கலாம். இப்போ சேருது. ஆனால் இன்னும் அடுத்த ஸ்டேஜ் வரணும். சேர்ந்து நம்ம கையில் இப்படி உருட்டுனோம்னா உருட்டுற மாதிரி வரணும். அப்போ தான் நம்ம என்ன ஷேப்க்கு அது இழுத்தாலும் அது இழுப்படும். இப்போ அது சரியாக வரல. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாம். நம்ம ஒரு நிமிஷம் வச்சுருந்தோம்னா அது நமக்கு தேவையான பதத்துக்கு அது ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கையில் போட்டோன்னே இப்படி உருண்டுட்டு வருது. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டா தான் நம்ம இழுத்து ஜவ்வு மிட்டாய் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் நல்லா எண்ணெய் தடவிட்டு அந்த தட்டில் இதை கொட்டிக்கலாம். இது நீங்கள் சூடோடு இருக்கும் போதே ரெடி பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஜவ்வு மிட்டாய் கரெக்டாக வரும். இப்போ நம்மளால் இப்போ கையில் சூடோடு வைக்க முடியாது. இப்போ உங்களுக்கு தேவைன்னா லைட்டாக கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஸ்பூனை வச்சு நல்லா பரட்டி விட்டுட்டே வாங்க. ஓரத்துலேருந்து அப்படியே கொஞ்சமாக நடுக்கு கொண்டு வாங்க. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கொஞ்சம் நேரம் இழுத்து கொண்டு வாங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளால் கையில் பிடிச்சி இழுத்து எடுக்க முடியாது. அதனால் ஸ்பூன் வச்சு நம்ம இந்த மாதிரி இழுத்து கொஞ்சம் கொண்டு வரலாம். லைட்டாக இப்போ கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம என்ன பண்ணலாம், கையில் நல்லா எண்ணெயை தடவிட்டு கையில் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ லைட்டாக வெதுன்னு ஆனவுடனே நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு தட்டில் இருந்து எடுத்துக்கலாம். நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கையில் ஃபுல்லாக எண்ணெய் தடவிட்டிங்கன்னா தான் ஈஸியாக வரும். இல்லைனா கையில் ஒட்டிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. எடுத்து நம்ம இழுத்து இந்த அதை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஜவ்வு மிட்டாய் இழுக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி 2 கையிலையும் வச்சுட்டு இப்படியே இழுத்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இது மாதிரி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும். இழுத்து கொடுக்கணும். எப்படினாலும் இழுத்துக்கலாம். ரவுண்டாக பண்ணிக்கலாம். அப்படியே முடிச்சு இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இழுத்து நம்ம பண்ணால் தான் அந்த ஜவ்வு மிட்டாய் நல்லாயிருக்கும். பாருங்கள், அது நம்ம எப்படி நம்ம கொண்டு போனாலும், நம்ம என்ன ஷேப்புக்கு கொண்டு போனாலும் அது வந்துடும். இந்த ஜவ்வு மிட்டாய் முந்திலாம் பைசா உள்ளே வச்சு மடித்து அதெல்லாம் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நான்லாம் படிக்கிற காலத்தில் அந்த மாதிரிலாம் நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. மிஸ்ஸுக்கிட்டலாம் கூட அடி வாங்கியிருக்கேன். உங்களுக்கெலாம் அதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இப்போ நம்மக்கிட்ட காசு 1 காசு 2 காசுலாம் இல்லை. அதனால் நம்ம சும்மா உருட்டி வச்சுக்கலாம். சின்ன ஷேப்பில் நம்ம கைக்கு ஏற்ற மாதிரி. நான் இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் எண்ணெய் தடவின பிளேட்டில் வைக்கணும். இல்லைனா மாவு தூவிட்டு அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஜவ்வு மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.